வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது பீட்ரூட்டு மசாலா பீட்ரூட்டு சாதத்தில் போட்டு நம்ம பசஞ்சு சாப்பிட்ற மாரி பீட்ரூட்டு பொரியல் நம்ம செய்ய போகிறோம். மசாலா தொக்கு மாதிரி தொக்கு தான். இப்போது பீட்ரூட்டு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதில் சீவி வச்சுட்டேன் பாருங்கள். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுப்போம். இப்போது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது போட்டுக்கலாம். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக நான் இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம வீட்டில் குழம்பு எதுவும் இல்லைன்னா திடீர்னு இந்த மாதிரி செய்யணுன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்து இது. நம்ம பீட்ரூட் பொரியல் தனியாக சாப்பிட மாட்டோம் நிறைய பேர். அதில் சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு நமக்கு சிப்ஸ் என்ன வேணுன்னா நம்ம பொரியல் அப்பளம் வறுத்துக்கலாம். அந்தமாரி செய்யலாம். முட்டை ஆம்லெட் போட்டுக்கலாம். எது வேணே செஞ்சு இதுமாரி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்வீட் இருக்கும், அது இருக்காது. இதை பாருங்க. இப்போ இது மாதிரி செஞ்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடாயில் இது கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இதை போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டேன். நம்ம இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கலாம். வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போ பீட்ரூட்டு மசாலா பீட்ரூட்டு செய்ய போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு இப்போது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரெண்டு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இது சவக்கட்டும். லைட்டாக சவந்தால் போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். நான் பீட்ரூட்டை நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு அதிலே தண்ணி பாருங்கள், அது போதும். நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஆயிடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். சூப்பரான பீட்ரூட்டு மசாலா பீட்ரூட்டு ரெடி. குழம்பு தேவையில்லை. இதுக்கு நம்ம என்ன சைடிஷ் வேணாலும் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது இப்போ மூடி வச்சிடலாம். நம்ம கையாகவே வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம். அப்புறமா ஸ்லோ பண்ணிட்டோம் 5 நிமிஷம்னா வெந்துடும். பீட்ரூட்டு மசாலா தொக்கு ரெடி. நம்ம சாப்பிட்லாம் எல்லாருமே. நன்றி. என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.